நடிகர் தனுஷ் நடிப்புல சில தினங்களுக்கு முன்னாடி வெளியான குபேரா திரைப்படம் மிகப்பெரிய வரவேற்பையும் வசூலையுமே பெற்று வந்தது. இதற்காக நன்றி தெரிவிக்கும் விழா ஹைதராபாத்ல நேற்று நடைபெற்றுள்ளது. இந்த விழாவிற்கு சிறப்பு விருந்தினராக சிரஞ்சீவி அவர்கள் வந்திருந்தாரு. தனுஷ் அவர்களை பாராட்டி தள்ளிட்டாரு. அவருடைய பாராட்டுகளை கேட்டதுமே தனுஷ் அவர்கள் மிக மிக எமோஷனல் ஆகி சிரஞ்சீவி அவர்களுக்கு நன்றியுமே தெரிவிச்சிருக்காரு. சிரஞ்சீவி அவர்கள் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, குபேரா போன்ற ஒரு கதையில தனுஷ் அவர்களை தவிர வேற யாராலுமே நடிக்க முடியாது. தேவா அப்படின்ற ரோல வேறு ஒரு ஹீரோ பண்ணிருப்பாங்களா அப்படின்றது சந்தேகம் தான். படத்துல தனுஷ் அவர்களுடைய அறிமுக காட்சியை பார்த்த பிறகுதான் இதுதான் தனுஷ் அப்படின்னு என்னால கண்டுபிடிக்கவே முடியல. அந்த அளவிற்கு அந்த கதாபாத்திரமாகவே மாறி இருக்காரு. அவருக்கு கண்டிப்பாக தேசிய விருது இந்த படத்திற்காக கிடைக்கும் அப்படின்னு நம்புறேன்னு சொல்லியிருக்காரு. சோ இப்படி சிரஞ்சீவி அவர்கள் தனுஷை மட்டும் புகழல, நம்ம ஏகே அவர்களை பற்றியுமே பேசியிருப்பது பலருக்குமே அதிர்ச்சியை கொடுத்திருக்கு. இந்த விழா முடிந்ததுக்கு பிறகு பத்திரிகையாளர்களை சந்தித்த சிரஞ்சீவி அவர்கள் பத்மபூஷன் விருதை பெற்ற ஏகே அவர்களுக்கு வாழ்த்துக்கள். அது மட்டும் இல்லாம வெளிநாடுகளை தொடர்ந்து கார் பந்தயங்கள்ல கலந்து கொண்டு இந்தியாவிற்கு பெருமை சேர்க்கிறார் அப்படின்னு புகழ்ந்து தள்ளியும் இருக்காரு. சோ இந்த விஷயமுமே பாத்தீங்கன்னா அதிசருடைய ரசிகர்கள் மத்தியில நல்ல வரவேற்பை பெற்றுள்ளது. இது போன்ற சினிமா செய்திகளை பற்றி நீங்க உடனே தெரிஞ்சுக்க நம்மளுடைய சினிமா கொட்டா சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.